ශ්‍රී ලංකා පොලිසිය ඒ වගේම විශේෂ කාර්ය බලකාය මද්ද්‍රව්‍ය නාශක කාර්යාංශය සහ සියලුම கடந்த 9 மாதங்களில் 5 மில்லியனுக்கும் அதிக இலங்கையரை போலீசார் மற்றும் படையினர் தீவிர சோதனைகளுக்கு உட்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கும் போலீஸ் ஊடக பேச்சாளர் FUK வுட்லர் 1,00,000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போலீஸ், விசேட அதிரடிப்படை, போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் முப்படையினர் ஆகியன இணைந்து போலீஸ் மா அதிபரின் மேற்பார்வையின் கீழ் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். 2025 இந்த நடவடிக்கைகள் மூலம் நாங்கள் தனிநபர்கள் குறித்த சோதனையை தீவிரப்படுத்த முடிந்தது. இந்த ஆண்டு முழுவதும் தனிநபர்கள் குறித்த சோதனையை மற்றும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியதன் மூலம் 5.1 மில்லியன் நபர்களை தீவிரமாக சோதனைக்கு உட்படுத்தியுள்ளோம். இந்த சோதனை நடவடிக்கைகள் மூலம் 1,04,000 பேரை கைது செய்துள்ளோம். அவர்கள் விசாரிக்கப்படுகின்றனர். இந்த விசாரணைகள் ஊடாக 4,630 பல்வேறு வகையான குற்றவாளிகளை அடையாளம் கண்டு கைது செய்ய முடிந்தது. இந்த பல்வேறு குற்றவாளிகள் யார்? குறிப்பாக பெண் பாலியல் துஷ்பிரயோகம், திருட்டு, மோசடி, கொள்ளை, குற்றவியல் துஷ்பிரயோகம் மற்றும் நம்பிக்கை மீறல் ஆகியவற்றில் ஈடுபட்ட குற்றவாளிகளை வேட்டையாட முடிந்தமை இந்த தீவிர சோதனை நடவடிக்கையின் பிரதிபலனாகும். மேலும் நீதிமன்றங்களினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்கள் தலைமறைவாக இருந்தனர் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த வருடம் இதுவரை 45,490 சந்தேக நபர்கள் அல்லது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்களை நாங்கள் கைது செய்ய முடிந்தது. மேலும் 30,884 திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்களை நாங்கள் கைது செய்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். එහෙම නැත්නම් වරෙන්තුකරුවන් අදන්ටු ගන්න. ඒ වගේම විවෘත වරෙන්තුකරුවන් 30,884ක් අත්අඩංගුවට ගන්න. ඒ වගේම උන්ට විරුද්ධව නීතිය ක්‍රියාත්මක කරන්නට.